சசிகலா அவர்கள் மற்றும் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. அந்த அவங்களுக்கு போகக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளாக தானே இருக்கும். அது பிரியும் போது இந்த சிக்கலும் இல்லையா? அது தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஒண்ணு இந்த பொள்ளாச்சியை பத்தி பேசினாரு, அண்ணா பல்கலைக்கழகம் பத்தி பேசலாம், மாத்தி மாத்தி பேசலாம். ஆனால் அது இப்ப தேவை கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல இந்த 5 வருஷத்துல நீங்க வாங்கிய கடன் 5,65,000 கோடி. இதுல எதுக்குப்பா கடன் வாங்குனீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களுக்காக, மூலதன செலவுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் தினமும் மது அருந்துகிறார்கள். அதனால் ஆண்டுக்கு 52,000 கோடி அரசுக்கு வருமானம் வருகிறது. கடன் ஒரு புறத்துல வாங்கியிருக்கோம், மதுவுல வருமானம் வருது. இப்படி எல்லா இடத்திலும் வரியை உயர்த்திட்டோம், கடனை வாங்கிட்டோம், நிறைய குடிக்க வச்சிருக்கிறோம். ஆனால் இவர்கள் நாங்கள் நல்லாட்சி தந்துட்டோம், எங்கள் சாதனையை சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா திமுகவினுடைய பேச்சை, பிரச்சாரத்தை மக்கள் ரசிக்கவில்லை, நம்பவில்லை. இப்ப சமீபத்தில் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தேர்தல் சமயத்துல வந்திருக்கு. திமுக உட்பட கட்சிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை வைக்கும் போது, இந்த போராட்டங்கள் எல்லாம் நடக்கும்போது மறுபடியும் அந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றதுக்காக இதெல்லாம் நடக்குதா? தேர்தல் சமயத்தில் அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசும்போது, ஏங்க இது மாநில தேர்தல், இது சட்டமன்ற, இது நாடாளுமன்ற தேர்தலுங்க, இப்ப போய் பரந்தூர் விமானத்தை பேசுறாருன்னு சொன்னாங்க. அதேதான் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடியதை இப்ப சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கு இத்தனை தொகுதிகள் அதிகமாகும் அப்படிங்கிறத வார்த்தையில் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் நாட்டினுடைய பிரதமரும் பேசுறது முக்கியம் இல்ல, அது மசோதாவில் வர வேண்டும். 1971 படி இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம். எதுக்காக இந்த எண்ணிக்கையை கூட்டுறோம்? மக்கள் தொகையின் அடிப்படையில். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம கிட்ட இருக்கா? 2011 படி 7,21,00,000 பேர் தான். 2021 கொரோனா எடுக்கல. இப்ப 2026 எடுக்க போறாங்க. 2026 எடுத்தா 2029 தான் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா 2031 தானே நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப கொண்டு வருவதில் என்ன நோக்கம்? 2, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததற்கு பிறகு பாஜக அதை கொண்டு வர வேண்டும். அப்படி ஒருவேளை அது வராமலேயே நாங்க நடைமுறைப்படுத்துறோம், மசோதாவை தாக்கல் செய்யறோம்னா தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் எத்தனை தொகுதி உயர்த்தி தரப்போகிறோம்? 7.18% இருந்ததை 7.23 உயர்த்துகிறோம் உள்துறை அமைச்சர் சொல்றாருல. 39 59 மாத்த போறோம் அப்படிங்கறத மசோதாவில் கொண்டு வர வேண்டும். அதுதான் கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்யக்கூடிய நன்றி அப்படி நான் பார்க்கிறேன். இதுல ஏதாவது ஒரு சிக்கலோ இல்லனா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் அரசியல் படுத்துகிறது வரும்போது அது வந்து தமிழ்நாட்டுக்கோ தென் மாநிலங்களுக்கோ சிக்கல் அப்படின்னு வரும்போது திரு இபிஎஸ் அவர்கள் அதை எதிர்ப்பாரா? எதிர்க்க வேண்டும். ஏன்னா இது நாட்டினுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டில் திமுக திரு மு க ஸ்டாலின் எதிர்ப்பாரா, எடப்பாடி எதிர்ப்பாரான்னு, இது நாட்டு மக்களுக்கான பிரச்சனை. 76ல நாம ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தியதனால வந்த விளைவு. ஆகவே தமிழ்நாட்டில் திரு சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான், திரு விஜய், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு மு க ஸ்டாலின் 4 பேருமாக சேர்ந்து எங்களுக்கு 51 சீட்டு வேணும் என்று மசோதாவில் வர வேண்டும். இல்லை என்றால் அதை யார் செய்கிறார்களோ அந்த இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கொடுப்பார். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். சுருக்கமாக உங்களுடைய கருத்து. மறுபடியும் இந்த போராட்டங்கள் மூலமாக டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் டைம்ல கொண்டு வர நினைக்கிறாரா மு க ஸ்டாலின்? இல்ல, ஒன்றிய அரசு என்ன நினைக்குதுன்னா, தேர்தல் வேலை தமிழ்நாட்டில எல்லாம் தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா சட்டத்தையும் இப்போ வந்து கொண்டு வருவோம், சட்ட திருத்தத்தெல்லாம். ஃபர்ஸ்ட் அவங்க இது கொண்டு வந்தது FCRA. அது சிறுபான்மையினர் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சட்டம். அதுக்கு அடுத்து டீலிமிட்டேஷன். ஏன் தேர்தல் கிட்ட வந்தாதான் உங்களுக்கு, அதாவது 5 மாநில தேர்தல் நடக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பில்லை சப்மிட் பண்றதே தேர்தல் விதிகளுக்கு எதிரானது. அப்படி ஏன் தேர்தல் முடிஞ்சு நீங்க பண்ணுங்க? ஏன் தேர்தல் நடைமுறையில் இருக்கிறப்ப தான் நீங்க வந்து பண்ணணுமா? தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, தென் மாநிலங்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்பட்டால் நாங்க கருப்பு கொடி காமிச்சோம். இன்னும் அவர்கள் இன்னும் தீவிரப்படுத்த சொன்னா இன்னும் பலவிதமான போராட்டங்களை நடத்துவோம். இது திமுக. அதிமுக வாயை மூடிட்டு போறதுக்கு அதிமுக கிடையாது. நிறைவாக எப்படி சொல்ல போறாங்க அவங்க? என்ன மாதிரி
நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க பாஜக இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கூட்டினார் இல்லைங்க பாஜக என்னங்க பண்ணாங்க 40 எம்பி யாருங்க இருக்கீங்க பாஜக என்ன செய்தாலும் சரி தமிழ்நாட்டை சூறையாடினாலும் சரி வாயை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வாயை மூடிக்கிறது டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா? டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா? ஒரு வேண்டுகோள் வைத்தாரா? எடப்பாடி பழனிசாமி என்ன தேவை? செத்து போன பிறகு ஆபரேஷன் பண்ணுவீங்க. செத்து போன பிறகு ஆபரேஷன் பண்ணுவீங்க. இதுதான் இந்த வேலை. இதான் தேர்தல் மாடல். போய் மாடல் பாஸ் ஆன பண்ண போறாங்க. நான் இப்ப கேட்பது அனைத்து கட்சி கூட்டம் பாஸ் ஆன பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன நடவடிக்கை என்ன கொண்டு வந்தாலும் வாயை மூடிக்கொண்டு ஆதரிப்பதான் அதிமுக. மக்களுக்காக என்ன சிந்திக்கிறீங்க நீங்க? நேரம் மிக குறைவாக இருக்கு. அந்த தொகுதி மறுவரையறை மசோதா மீதான விவாதங்கள் தொடர்ந்து பார்லிமெண்ட்ல நடைபெற்று வருது. அடுத்தடுத்து என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகுது அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். சிவபிரியன் சார், நிறைவு கருத்தாக உங்களுடையது. இந்த டீலிமிட்டேஷன் போன்ற விஷயங்கள், இதற்கு எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு, ஆதரவு, போராட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல ஏதாவது வகையில இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதா? உங்களுடைய கருத்து சுருக்கமாக. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது மக்கள் கிட்ட பெருசா போய் இன்னும் ரீச் ஆகல. அது ரீச் பண்றதுக்கு டைம் வேணும். அந்த டைம் எந்த கட்சிக்குமே இல்லை. அது எதிர்ப்பா திமுக கொண்டு போனதுனால திமுக கிட்டேயும் டைம் கிடையாது. அது அவங்களுக்கு ஆதரவா கொண்டு போனதுனால அதிமுக பாஜக கிட்டேயும் டைம் கிடையாது. இன்னொன்னு, அந்த மசோதா கொண்டு வந்தது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அது தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்த ஒரு மசோதா கிடையாது. அது விதிமீறல்லாம் கிடையாது. அது தேர்தல் விதிமீறல் கிடையாது. அது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட்டி பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது கிடையாது. அதை சுட்டி காட்டணுமே தவிர அவர் மாறா அது தேர்தல் விதிமுறை அப்படிங்கிற இடத்துல கொண்டு போறாரு. அது தேர்தல் விதிமுறை நிச்சயமா கிடையாது.